நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் என்னையா காசு, இந்த கிரியேட்டர் எக்கானமிக்கு வாங்கயா குப்பையாட்ட அள்ளிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐயோ ஷோ சொன்னால் வேறு இந்த கமெண்ட் செக்ஷனில் லைன் கட்டி வந்துடுவாங்க, ஐயா நீங்கள் எத்தனை ஷோ சொல்லியிருக்கீங்க தெரியுமா இந்த வீடியோவில் அப்படின்ற மாதிரி. ஸோ மன்னிச்சுக்கோங்க, இந்த ஷோவுக்கும் எனக்கும் வந்து ஒரு சோல் கனெக்ட் இருக்குது, இது என்னை விட்டு போகாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து நம்ம காசுக்காக நம்மளோட ஃபுல் டைம் எஃபோர்ட் போட்டு நம்ம வேலை செய்கிறோம், ஓகேவா. நம்ம வந்து என்ன இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த சேனலில் காசுன்ற விஷயத்தை பற்றி அதிகமாக பேசுகிறோம், மணி மேக்கிங் பற்றி அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னா நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா மணி மேக்கிங்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 8 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 10 ஹவர்ஸ் வந்து ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஒய்ஃபுக்கு கொடுக்க வேண்டிய டைம்லாம் அங்கே கொடுத்துட்டு வந்துடுறது. அப்புறம் இங்கே வந்து காசும் பத்தாமல் சண்டை போட வேண்டியது, இப்படி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் லைஃப் இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான லைஃப் தான் வந்து என்னோடய லைஃப்பும், ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லேவ் மாதிரி, ஒரு அடிமை மாதிரி வேலை செய்யாமல் ஒரு நல்ல லைஃப் போகணும், ஒரு ரிச் லைஃப் வந்து வாழணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய லைஃப் கோல். அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதுதான் என் பேஷன் அப்படிங்கிறலாம் இல்லை, மணி மேக்கிங் தான்டா என் பேஷன் அப்படிங்கிறது தான் வந்து ஸோ என்னோடய கோல். ஸோ இந்த கோலை நோக்கி நான் எவ்வளோ நாளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஒரு 8 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். 8 இயர்ஸாக வந்து ட்ராவல் பண்ணனான்னு கேட்டால் ட்ராவல் பண்ணேன், ஆனால் வந்து தப்பான வழியில் ட்ராவல் பண்ணேன். போகிறது அப்புறம் ரிட்டன் வருது, அப்புறம் போகிறது ரிட்டன் வருது. அதனால் இந்த நான் இப்போ இருக்க இடத்துக்கு வரதுக்கே வந்து எனக்கு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, ஓகேவா. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து கம்மி பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரியான ஃபெயிலியர்ஸ்லாம் அதிகமாக பார்க்கக்கூடாது, எது எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாது, எதில் அதிகமாக மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக வந்து பேசுகிறது தான் இந்த சேனலு. ஸோ வெப் டெவலப்மெண்ட்லேருந்து இது எங்கேயோ டீவியேட் ஆகி போகுதுன்னு நினைக்கிறேன். பட் என்னோடய கோல் வந்து வெப் டெவலப்மெண்ட் கிடையாது, மணி மேக்கிங் தான், ஓகேவா. ஸோ இந்த நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சேல்ஸ் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதை நிறைய டைம் சொல்லியிருப்பேன், ஓகேவா. ஸோ அந்த சேல்ஸ் ஜாபில் இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தது, இல்லை அந்த ப்ரைமரி ஜாப்னால என்ன பிரச்சனையாக இருந்தது, நான் ஏன் வெப் டெவலப்மெண்ட் வந்தேன் அப்படின்னா என்னோடய வயசு அப்போ நான் வேலை செய்யும்போது எனக்கு ஒரு 18-19 தான் இருந்திருக்கும், ஓகேவா. ஸோ அப்போ என்னோடய சேலரி வந்து 18 to 20,000, அதாவது வருஷத்துக்கு 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி. 18 வயசா அப்போ வந்து உனக்கு 18,000 ரூபா சம்பளம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு வந்து அவ்வளோதான் இருந்துச்சு. பட் என் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஃபேமிலி பர்சன், ஹீஸ் அரௌண்ட் ஒரு 40 to 42 இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதே சம்பளம் தான், ஒரு 18,000 to 20,000. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரைமரி ஜாப், இந்த வேலைக்கு யார் வந்தாலும் போனாலும் அவ்வளோதான் சம்பளம் அப்படிங்கிறது. ஸோ இன்க்ரிமெண்ட்லாம் பெருசாக இருக்காது, இயர்லி 200-300 ருபீஸ், அந்த ஒரு 500-1000 ருபீஸ் அந்த அரௌண்டில் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு லூப்லேருந்து வெளியே போயிடணும், இந்த ஒரு சர்க்கிள்லேருந்து வெளியே போயிடணும். நான் ஒரு வருஷம் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் 20,000 சம்பாதிக்கணும், அடுத்த வருஷம் நான் 40,000 சம்பாதிக்கணும், அதுக்கடுத்த வருஷம் ஒரு 60-70,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோல் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்படி சூஸ் பண்ணிட்டு தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த வெப் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வெப் டெவலப்மெண்ட்டில் மட்டும் நம்மளால் காசு சம்பாதிக்க முடியாது, காசு சம்பாதிக்கணும்னா நம்ம வேறு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் ஃப்ரீலான்சிங், ஓகேவா. ஸோ இந்த விஷயம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்மளோட ஆன்லைனில் நீங்கள் மணி மேக் பண்ணணுன்னா எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கண்டென்ட் க்ரியேஷனுங்கிறது வந்து இட்ஸ் மச் பவர்ஃபுல். அதில் வந்து இன்சேனாக மணி மேக் பண்ணலாம், ஓகேவா. இந்த விஷயம் எனக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் அப்போ ஏன் பண்ணல அப்படின்னா, கண்டென்ட் க்ரியேஷன்றது பேசிக்காக கிடையாது. ஒரு வீடியோவோ இல்லை ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதோ, இல்லை ஒரு ஆடியோ ஃபைலை பாட்காஸ்ட்டாக மேக் பண்ணுறதோ, இல்லை நீங்கள் வந்து எழுதி பிளாகாக போடுறதோ தான் கண்டென்ட் க்ரியேஷன், ஓகேவா. ஸோ இதை வந்து நான் 8 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, என்ன வீடியோ போடுறது, எதை பற்றி பேசுகிறது, அட்லீஸ்ட் வந்து நமக்கு மூவி சாங்ஸ் அட்லீஸ்ட் எதாவது பிடிச்சிருந்தாவாச்சு அதை பற்றி பேசலாம். நமக்கு அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அட்லீஸ்ட் வந்து அட்வென்ச்சர்ஸு, இந்த மாதிரி த்ரில்லிங்காக ஏதாவது பைக் ரேஸு, கார் ரேஸு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரேசிங்கு, அந்த மாதிரி பைக்கிங்கு, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எத்தியாவது பேசலாம். அதுவும் நமக்கு பிடிக்காது. சரி, ஒரு லோன்லி லைஃபு, ட்ராவலு, அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இன்னொரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை பற்றியாவது பேசலாம். அதை பற்றி நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ எதை பற்றியுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எப்படி வந்து கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதுனால தான் நான் தயங்கி அது வந்து பண்ணாமல் இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து எசென்ஷியல் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். இது வந்து எழுதப்படாத ஒரு விதி, ஓகேவா. நீங்கள் வந்து கண்டென்ட் க்ரியேஷன் பேசிக்காக பண்ணாமல் உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்படி வந்து ஆரம்பித்த ஒரு சேனல் தான் இந்த யூடியூப் சேனல். ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன் அப்படின்னா,
நான் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸு இப்படி பண்ணுறேங்கிறத போட்டால் எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படி பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதாவது அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, அதை பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்தாங்க. சரி, நமக்கு வந்து நமக்கு பிடிக்கல, ஒரு விஷயத்தை கடமைக்காகவும் செய்ய முடியாது, சரி ஏதோ பண்ணோம் ஏதோ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த யூடியூப் சேனல் வந்து கொஞ்சம் நாளாக போயிட்டு இருந்தது. அப்புறம் எங்கே யூட்டன் எடுத்து எந்த பக்கம் திரும்பிச்சின்னு தெரியல. இப்போ அந்த யூடியூப் சேனல் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், என்ன டைப் ஆஃப் கண்டென்ட்டாக நீ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் வந்து எனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களால் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்க முடியுமா, ஃப்ரீலான்சிங் கற்றுக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்க. ஓகேவா? எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றது. ஏன்னா என்னோடய எண்டு கோல் வந்து அதுதான். வெப் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து நான் அதுக்காக சூஸ் பண்ண ஒரு விஷயம். எப்போ இதுலேருந்து எனக்கு பெட்டராக வந்து மணி வேறு இடத்துல ஜென்ரேட் ஆகுதோ ஐ கேன் ஸ்விட்ச். ஓகேவா? ஸோ இந்த கண்டென்ட் க்ரியேஷனில் வந்து வாட் ஐ லேர்ன்ட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த கண்டென்ட் க்ரியேஷனில் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா மந்த்லி வந்து 1 lakhs, அதாவது 1 lakhsங்கிறது வந்து மினிமம். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி சம்பாதிச்ச காசு இந்த 10,000 20,000 இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இங்கே கன்சிடரபிளே கிடையாது. இது வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி, ஒரு 10,000 20,000லாம் வந்து டிப்ஸ் மாதிரி. நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளும் வச்சுருக்கேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் அப்வொர்க்கில் ப்ரொஃபைல் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ப்ராஜெக்ட் அக்வயர் பண்ணுறதுக்கு முன்னாடி லோக்கலில் வேலை செஞ்ச கிளைண்ட் ப்ராஜெக்ட்லாம் 3,000 ரூபா, இந்த ஒரு 2,000 ரூபா, ஒரு 5,000 ரூபா, 10,000 ரூபா. அப்போ வந்து எனக்கு ஒரு 18,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சாலே அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுன்னு நான் இமேஜின் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ அப்போ அப்வொர்க்கில் போயிட்டு நான் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசி நான் எடுத்ததே 2 கிளைண்ட் தான். ஆனால் அந்த ஒரு கிளைண்ட் எனக்கு லிட்ரலி வந்து 1,20,000 வரைக்கும் பே பண்ணாங்க. ஸோ என்னோடய அதிகபட்ச இன்கம்மே வந்து அதுதான். ஆனால் அது ஒரு கிளைண்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கண்டென்ட் க்ரியேஷனுங்கிறது வந்து அது ரிலேட் பண்ண ஒரு விஷயம் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து கண்டென்ட் க்ரியேஷனில் நீங்கள் இன்சைனாக மணி மேக் பண்ணலாம். இப்போ எனக்கு இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் ஐ நீட் வந்து ஒரு 7 to 8 lakhs இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் சால்வ் ஆல் ஆஃப் மை ப்ராப்ளம்ஸ். அண்டு இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு நான் ஒரு பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிடையாது, பேசிவாக வந்தாலும் வருது, வரலனாலும் வரல அப்படிங்கிற மோட்டிவில் தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேனே தவிர இருக்க வேலையெல்லாம் அள்ளி தூக்கி ஓரமாக போட்டு நான் ஃபுல் டைமாக இறங்கி பண்ண போகிறேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து இங்கே கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் யாராவது பிஸ்னஸ் பண்ணுற மோட்டிவில் இருந்தீங்கன்னா உங்களை டீமோட்டிவேட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அது உங்களை ஃபெயிலியருக்கு கொண்டு போகும். அந்த ஃபெயிலியர் எங்கே கொண்டு போகும் அப்படின்னா உங்களை வந்து இருக்கிறதுலையே ரொம்ப டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு போகும். அந்த டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் எங்கே கொண்டு போகும்னா எதுக்கு வாழணும்னு கொண்டு போகணும். எதுக்கு வாழணுன்ற சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் மீண்டும் ஒரு வேலைக்கு போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் தான் என் பாஸ்ட்லேருந்து நான் வந்தேன். ஓகேவா? அதனால தான் வந்து தப்பி தவறி கூட பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. ஏன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிளியர் பிளான் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதுக்கு தேவையே கிடையாது. உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, உங்களுக்கு அதில் நல்ல எக்ஸ்பர்டைஸ் இருக்குன்னா யூ கேன் சாலிட்லி மேக் மணி. அதாவது நான் இப்போ ஒரு வெப் டெவலப்பராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஆரம்பிக்கிறதுக்கு 0% இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நான் வந்து எனக்கு ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டரோ நல்ல சப்ளையர் மட்டும் கிடச்சாங்கன்னா போதும், ஐ கேன் லிட்ரலி மேக் வெப்சைட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் ஐடியாங்கும் போது உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதில் தொழில் நுணுக்கம் இருக்கும். அந்த நுணுக்கத்தை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக காசு பார்த்துடலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு காசு தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான். சரி, மறுபடியும் இது எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போகுது. இந்த கண்டென்ட் கிரியேஷனில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா மந்த்லி வந்து 1 lakhலேருந்து அரவுண்ட் நான் பார்த்த வரைக்கும் ரியலிஸ்டிக்காக எவ்வளோ மணி மேக் பண்ணுறாங்கன்னா ஒரு $60,000, அதாவது $60,000 மேக் பண்ணுறாங்க. $60,000 கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபாலேருந்து 55 லட்ச ரூபா வரும். ஓகேவா? இது இந்த ஊர் காசுக்கு பெரிய காசு மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஃபாரின் காசுக்கு வந்து பெரிய காசு தான், பட் அந்தளவுக்கு வந்து ரொம்ப பெரிய காசு கிடையாது. அதாவது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அதாவது 10 times வந்து அங்கே growth அதிகம். அதாவது ஒரு 6 to 7 lakhs, 6 to 10 lakhs இங்கே மேக் பண்ணுறது ஒரு பெரிய மணி அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு அங்கே வந்து ஒரு 50 lakhs to 60 lakhs மேக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து. ஸோ இந்த ஒரு ரேஷியோவில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து அதிகமாக கண்டென்ட் கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பிளாட்ஃபார்ம்னா யூடியூப் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் நான் தேடின ஒரு விஷயம் கிடச்சிதான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா கிடச்சிருந்து அப்படின்னா நான் எப்போயோ கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், எப்போவோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ட்ரை பண்ணியிருப்பேன். இப்போ என் மைண்டில் இருக்க ஐடியாஸ் உள்ளே போட்டு நான் வந்து ஒரு $1,000 $2,000 தான் மேக் பண்ணிகிட்ருப்பேன். இந்த யூடியூப்குள்ளே யார் இருக்காங்க அப்படின்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
பேசிக்காக ஒரு விஷயத்தை தேடி ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து ஒரு அவுட்புட்டாவோ ஒரு கண்டென்ட்டை கொடுப்பாங்க. ஆனால் அந்த கண்டென்ட்டை வச்சு உங்களால் வந்து ப்ராசஸ் மேக் பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக நாட். இஃப் யூ டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் போய் ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ணுறதுன்னு வந்து 10 வீடியோவில் 100 வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியர் ஐடியா கிடைக்காது. ஏன் தெரியுமா? அங்கே சொல்கிற 100 வீடியோவும் ஒரே கண்டென்ட்டாக தான் இருக்கும். அந்த கண்டென்ட் என்ன தெரியுமா? ஃப்ரீலான்சிங் வந்து கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுங்கள், Upwork ஃப்ரீலான்சிங், இந்த ஃப்ரீலான்சிங் போர்ட்டல்ஸ் வந்து நிறைய இருக்குது, அங்கே சைன்அப் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களோ தவிர யாராவது அதை ஒரு விஷயத்த பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் காட்டியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து பாருங்கள். அவங்களும் இருக்காங்க, அதாவது சக்ஸஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 விஷயம் தான், எத்தனை வீடியோயே அதில் போட முடியும்? ஓகேவா? சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 பிரின்சிபல்ஸ் தான். ஒன்று, அவங்க லைஃப் ஸ்டோரி சொல்லலாம். இப்போ அப்போர்க்கே எடுத்துக்கோங்க. அப்போர்க்கில் என்னோடய லைஃப் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, நான் எப்போ வந்தேன், எப்படி நான் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ பெட்டராக மாற்றினேன், எப்போ எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிது, எவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இப்படிங்கிறத வந்து சொல்லிட்டா வேலை முடிஞ்சு. இதை வச்சு எப்படி 100 வீடியோஸ் மேக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பண்ண முடியாது. அதாவது இப்போ வெப் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் பேசிக்ஸ் HTML, CSS, JavaScript இதை படித்ததுக்கப்புறம் WordPress போங்க அப்படிங்கிறத சொல்லிட்டேன்னா மறுபடியும் நான் வெப் டெவலப்மெண்ட் பற்றி வீடியோ போட முடியாது. ஏன் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்டுக்கான ப்ராசஸை நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? நீங்கள் மறுபடியும் போய் வெப் டெவலப்மெண்ட்னு தேடினீங்கன்னா இட்ஸ் யூஸ்லெஸ் டைம் கைஸ். அவங்களுக்கு என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அதுதான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இங்கே பாரியா, உன்ன மாதிரி நானும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன், நானும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு போய் கற்றுக்கிட்டேன், அப்புறமா அது என்னை செருப்பால் அடிச்சது, நான் திரும்பி வந்துட்டு வேறு வேலைக்கு போனேன், அப்புறமா சைட் பை சைட் ட்ரை பண்ணேன். இப்படி சொல்லும்போது தான் உங்களுக்கு வந்து ரியல் டைம் ப்ராசஸ் கிடைக்கும். நான் பாட்டுக்கு நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் பண்ணுங்கன்னு போயிட்டா நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் படிக்கிறதுக்கு போவீங்க, அங்கே உங்களுக்கு ஒன்றும் புரியாது, அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வருவீங்க, வேறு ஏதோ வீடியோ பார்ப்பீங்க, மறுபடியும் போவீங்க வருவீங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒரு லூப்புக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் லூப்புக்குள்ளே சுற்றிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த விஷயம் உங்களுக்கு தான் வரல, நீங்களே நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? அந்த மாதிரி லூப்புக்குள்ளேருந்து இப்போ தான் வெளியே வந்தேன், அதனால தான் இவ்வளோ பேசுகிறேன். ஸோ இப்படி தான் என்னோடய லூப் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி என்னால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எதுலேயும் கண்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக கண்டென்ட்டும் மேக் பண்ண முடியல. ஸோ Instagram, LinkedIn, Twitter இது எல்லாத்துலேயும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துறேன். என்னால் எதுலேயுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல. அதாவது என்ன நானே கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு 1/2 hour 1 hourக்கு மேலே அந்த பிளாட்ஃபார்மில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதவனை தவிர எனக்கே இன்ட்ரெஸ்ட் வந்து LinkedIn ஓப்பன் பண்ணலாம். யாருக்காவது LinkedIn ஓப்பன் பண்ண தோணுமாயா? எப்போ பாரு வந்து ஜாப் லிஸ்டிங்கு, என் வாழ்க்கையில் வந்து இந்த வேலை கிடச்சிச்சு, எப்படி டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகுது, HTML, CSS எப்படி இதை பற்றியே இவ்வளோ நேரம் தான் ஒருத்தன் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் எனக்கு LinkedIn, ட்விட்டர்லாம் இருந்துச்சு. ட்விட்டர்லாம் எனக்கு பேசிக்காக பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அதில் போட்டாலே மேக் இட் சிம்பிள்னு ஒரு 2 லைனில் முடிச்சிடறாங்க. இந்த 2 லைனில் என்னத்தை ஷேர் பண்ணி என்னத்தை கன்வே ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரில. மேபி ஒரு நியூஸ் இருக்குது, அது டக்குன்னு ஷார்ட்டில் வந்து டக்குன்னு கன்வே பண்ணணும் அப்படின்னா ட்விட்டர் வந்து மேபி பவர்ஃபுல்லாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து இங்கே வந்து எல்லாத்த வச்சியும் மணி மேக் பண்ணுறவங்க லாட் ஆஃப் பீப்புள்ஸ். ட்விட்டரில் பாருங்கள் தம்பி, அடித்து பிரித்து கிளைண்ட் எடுத்துருவேன் அப்படின்னு ஒரு பக்கம், LinkedInல வந்து கொட்டுங்க, அப்படியே கொட்டும், கிளைண்ட்ஸாக வந்து மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம், Instagramல ரீலை மட்டும் போட்டிங்கன்னு வைங்களேன், அப்படி DMஸில் வந்து சேட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம். இது எதுவுமே நமக்கு ஒர்க் ஆகலை. ஓகேவா? ஸோ அப்படி தான் ஒரு கன்ஃபியூஷனில் சுற்றிட்டு இருந்தேன். தென் வந்து ஃபைனலாக மீடியம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் நான் வந்து ஏதோ ஒரு பிளாக் படிக்கிறதுக்கு வந்து போனேன். ஸோ அப்போ வந்து அங்கே கண்டென்ட் பார்க்குறேன், எல்லாமே வந்து கண்டென்ட்லாம் சூப்பராக இருக்குன்றதை தாண்டி எப்படி அது வந்து பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ஹாபீஸை வந்து ஷேர் பண்ணுற ஒரு இடம். ஓகேவா? அவங்களோட ஹாபீஸ் வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுறது என்னோடய ஹாபி, என்னோடய ரியல் லைஃப் ஜேர்னி. ஓகேவா? இதை உங்களால் உங்கள் லைஃப்க்கு யூஸ் பண்ண முடியலனா அட்லீஸ்ட் வந்து உங்களை எமோஷனலாக வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுங்க. அப்படின்னா நீங்கள் மட்டும் வாழ்க்கையில் கஷ்டப்படல, இங்கே நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? இங்கே வந்து ஏதோ ஒரு பணக்காரன் இல்லை யாரோ ஒரு செலிப்ரிட்டி வந்து ஒரு ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்கிட்டாங்கன்றது வந்து எந்த விதத்துலையுமே உங்கள் லைஃப்பை வந்து மாற்றாது, உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. ஓகேவா? இதே உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கிட்டாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க, இல்லை உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையில் இருக்க ஒருத்தன் வாங்கிட்டானா உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்பார்க்கு கிரியேட் ஆகும். எப்படி அவன் வாங்கினா? ஓகேவா? இவனால் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக என்னாலே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூடியூப் சேனல் தான் இது. ஆக்சுவலாக இது ப்ரொமோஷன். ஏதாவது வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அப்போ தான் வந்து இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களோட ஃப்யூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த சேனல்லேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறதுனாச்சும் கற்றுப்பீங்க. அப்படி பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு கற்றுக்கலன்னா இந்த மாதிரியெல்லாம் வழி பண்ணி பணம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறதையாச்சும் கற்றுப்பீங்க. அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் த டே இது வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு லேர்னிங்.
ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு மீடியமில் போய் பார்க்கும்பொழுது நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னால அப்போர்க்கில் எனக்கு ஒரே ஒரு கிளைண்ட் கிடச்சாங்க. இட்ஸ் லிட்ரலி மேக் வந்து 1.5 lakh மேக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ரைட்டர் வந்து அரவுண்ட் 100 பிளாக்ஸ் எழுதியிருக்காரு. 100 பிளாக்ஸ் எவ்வளோ வருஷமாக எழுதியிருக்காரு அப்படின்னா 2 வருஷமாக. 100 பிளாக்ஸை உங்களுக்கு எழுதுறதுக்கான டைம் 4 மாதம் தான். ஓகேவா. ஆனால் வந்து என்ன ரிசல்ட் வரப்போகுது, எப்படி அதை பண்ணுறோம் இப்படிங்கிற மாதிரி எந்த ஐடியாவுமே இல்லைன்னா கண்டிப்பாக 2 வருஷம் ஆகும். ஏன்னா இந்த யூடியூப் சேனலுக்கு ஆச்சு 1 வருஷம் ஆச்சு. ஓகேவா. 1 வருஷத்தில் ஃபஸ்ட்டு 6 மாதம் ஒன்றுமே அந்த சேனலில் கிடையாது. ஒரு 10 வீடியோ 20 வீடியோ அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ கரண்ட்டாக 54 வீடியோ. ஆனால் வீடியோ சேனல் ஆரம்பித்து ஒரு 8 months to 10 months தான் இருக்கும். இந்த 4 monthsல போட்ட எஃபர்ட் வந்து வேறு. ஏன் அப்படின்னா இதில் எனக்கு என்ன பண்ணணும், எப்படி ரிசல்ட் வரப்போகுது, இதில் என்ன க்ரோத் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. இந்த 2 வருஷங்கிறது லாங் பீரியட்னு நினைக்காதீங்க. அவர் வந்து அதில் என்ன ரிசல்ட் வரப்போகுது, காசு வருமா வராதா இப்படிங்கிற பயங்கர கன்ஃபியூஷனில் அந்த வேவை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ அவர் 2 வருஷம் கழித்து ஒரு பிளாக் எழுதுறாரு. நான் என்னோடய ஃபஸ்ட்டு 100 பிளாக்ஸ்லேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பார்க்குற மனசே விட்டேன். ஏன் தெரியுமா, அவர் 2021 22 எழுதிட்டுருக்காரு. இப்போ போய் பார்த்தாலும் அதுக்கு வந்து எவ்வளவோ வியூஸ் வந்துடுது. பட் $0.00 $0.00 $0.00 $0.00 இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பேஜ் தாண்டிடுச்சு. 0.00 0.00 0.000 அப்படியே தான் போயிட்டுருக்கு. கடைசியாக ஒரே ஒரு பிளாகு. அந்த பிளாக் பார்த்தா லிட்ரலி வந்து ஒரு 7 lakhs மேக் பண்ணியிருக்கு. ஓகேவா. அதாவது அரவுண்டு வந்து ஒரு $8,000 அந்த ஒரே ஒரு பிளாகு. ஓகேவா. அவர் அந்த பிளாக் எப்படி எழுதியிருப்பாரோ அதே மாதிரி தான் வந்து மற்ற பிளாக்கும் எழுதியிருப்பார். அதாவது ஆக்சுவலாக இப்போ என் சேனலில் போய் பார்த்தீங்கனாலே எவ்ரி 10 வீடியோஸ் ஈக்குவல் டு 1 வீடியோ ஹிட் அடிக்குன்ற மாதிரி ஒரு கேல்குலேஷன். ஓகேவா. ஸோ அப்படி போய் பார்த்தீங்கன்னா என் வீடியோவில் வந்து 2 வீடியோ வந்து 2 வீடியோ வந்து 30K வியூஸ்க்கு மேலே போயிருக்கும். ஒரு 1000 வியூஸ்க்கு எப்படி பார்த்தாலும் அரௌண்ட் என் சேனலில் இப்போ $1 வரும். அப்படின்னா அந்த 30K வியூஸ்க்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து 6,000 rupees அந்த 2 வீடியோஸ்க்கு மட்டும் வரணும். இந்த வீடியோ எப்படி ஷூட் பண்ணணும் அதே மாதிரி இதே கேமரா தான். பெரிய கண்டென்ட் கிரியேஷனுக்கு நியூஸ் எழுதி ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கு எடிட்டிங் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண கிடையாது. இப்போ எப்படி பேசுகிறோன்னா அப்படி பேசின வீடியோ தான். ஸோ அந்த மாதிரி வந்து எவ்ரி 100 வீடியோஸ் there is 1 viral வீடியோ அப்படிங்கிறத லாஜிக். எவ்ரி 100 பிளாக்ஸ் there is 1 வைரல் பிளாக். ஓகேவா. ஸோ இதுதான் கான்செப்ட். அது வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ அப்படி வந்து ஒர்க் ஆனும்போது அந்த வீடியோஸில் வந்து அந்த ஒரு பிளாக்லேருந்து 7 lakhs, அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 பிளாக் போட்டிருக்காரு. அந்த 10 பிளாக் வந்து மினிமம் $100 வந்துச்சு. ஓகேவா. ஸோ இப்போ $100ங்கிறதோ இல்லை $200ங்கிறதோ நம்மளோட மந்த்லி சேலரி எப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாமல் ஒரு 10 to 20 minutes எந்த ஒரு எஃபர்ட்டுமே போட முடியாது அப்படின்னு ஏன் சொல்கிற அப்படின்னா, இங்கே நீ வந்து 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கியா, ஒரு 10,000 12,000 சம்பளத்துக்கு நீ ஒரு மாதம் தினமும் 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்க. ஓகேவா. ஆனால் அதே விஷயத்த ஒரு 10 minutesலேருந்து 20 minutesல உன்னால் மேக் பண்ண முடியும்னா உன்னோட ஸ்டைல்லேருந்து சொல்லணுன்னா இது ஒரு வேலையே கிடையாது. ஓகேவா. டெஃபினட்டாக சொல்கிறேன், இது ஒரு வேலையே கிடையாது. ஓகேவா. லெட்ஸே இப்போவும் சொல்கிறேன், இது நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எடுத்துக்கோ. ஓகேவா. இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு 4 வீடியோவோ சம்திங் ஒரு 3 வீடியோக்கு முன்னாடி போய் பாருங்கள். 4.5K 5K வியூஸு இந்த மாதிரிலாம் ஒரு சில வீடியோஸ் போயிருக்கும். அந்த வீடியோஸ்லாம் எவ்வளோ மேக் பண்ணியிருக்கு அப்படின்னா $6 to $7 மேக் பண்ணியிருக்கு. $6 to $7 அரவுண்ட் வந்து ஒரு $400 $500. இப்போ உன்னோட சம்பளம் ஒரு மாதத்துக்கு 15,000 வச்சுக்கோ. ஒரு நாளைக்கு உன்னோட சம்பளம் $500. அந்த $500 நீ வீட்டிலேருந்து சாப்பிட்டு ட்ராவல் பண்ணி நீ அங்கே போய் அங்கே வேலை பார்த்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி இது எல்லா டைமும் அடக்கம் ஒரு 9 hours to 10 hours நீங்கள் என்ன சம்பாதிப்பீங்களோ அதுதான் அந்த ஒரு 10 minutes ஆஃப் வீடியோ சம்பாதிச்சிருக்கு. ஓகேவா. இத்தனைக்கும் நம்மளோட சேனல் பெரிய சேனலே கிடையாது. ஒரு வீடியோ போட்டால் ஆவரேஜாக 500 வியூஸ் போகும், அவ்வளோதான். பட் ஒரு 1 இயரில் வந்து ஒரு 10K 20K வியூஸ் போகுது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து உங்களோட 1 month சேலரியை அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் ஏன் இதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து அவ்வளோ பெரிய மணி வந்து மேக் பண்ணலாம். ஓகேவா. அதாவது 1000-2000 வியூஸ் போகிற சேனல், அதாவது 4000-5000 வியூஸ் போகிற சேனல் நமக்கு இவ்வளோ காசு வந்தால் 100K 200K வியூஸ் போகிற சேனலுக்கு எவ்வளோ காசு வரும். ஓகேவா. அப்போ நினச்சி பார்த்துக்கோங்க. இந்த $5 $4 சொன்னால அந்த $400 $500 விடுங்க.
மென்டார்ஷிப் பண்ணி நான் இப்போ வரைக்கும் அரௌண்ட் ஒரு 30,000 to 40,000 ஏர்ன் பண்ணியிருப்பேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 months. ஓகேவா, அது என்னோடய 1 மாத சம்பளம். நான் வந்து ஒரு மாத சம்பளம், அதுக்கு நான் வந்து 30 நாள் வேலை செய்யணும். இங்கே வந்து நான் 1 நாள் 2 நாள் தான் வேலை செய்வேன். ஏன் அப்படின்னா 1 டேக்கு 1 hour தான் கிளாஸு. எப்படி பார்த்தாலும் ஒரு 15 days to 20 days தான் எடுப்பேன். அதுக்கு வந்து நான் 15,000 சார்ஜ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அப்போ வந்து நீங்கள் இது எவ்வளோ பெரிய பேசிவ் இன்கம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நான் நிறைய பீப்புள்ஸோட அங்கே பிளாக்ஸ் நான் போய் பார்த்தேன். ஓகேவா, அப்போ ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒருத்தங்க வீடியோ போட்டிருந்தாங்க. தட் ட்ரைவ்ஸ் மீ கிரேசி கைஸ். ஓகேவா, சீரியஸாக சொல்கிறேன். இன்றைக்கி என் லைஃப்பில் வந்து ஒரு 8 lakhs இருந்துச்சு அப்படின்னா என்னோடய ஃபேமிலி கடன் ஒரு 5 லட்ச ரூபாய் அடைச்சிட்டு ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேசிவாக வந்து அது வந்தாலும் சரி வரலனாலும் சரி அப்படின்னு சும்மா கல் போட்டு விளாட்ற மாதிரி விளாண்டுட்டு இருந்திருப்பேன். ஓகேவா, ஸோ அந்த யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 year சம்திங் இருக்கும். அதில் வந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஹிட் அடிச்சுது. அந்த ஒரு வீடியோ எவ்வளோ ஹிட் அடிச்சுது அப்படின்னா 1.2 million வியூஸோ என்னமோ சம்திங் போயிருந்தது. ஓகேவா, அந்த வீடியோ எவ்வளோ தெரியுமா மேக் பண்ணியிருந்துச்சு? $16,500 மேக் பண்ணியிருந்தது. ஓகேவா, அதாவது $16,500 மேக் பண்ணியிருந்தது. $16,500 எப்படி கால்குலேட் பண்ணாலும் ஒரு 14 லட்ச ரூபா வரும். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு வீடியோவை தான் இந்த சேனலில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். 1 millionலாம் அதிகமானு தெரியாது. ஏன்னா நம்ம சேனல் வந்து ஒரு நீஷ் ஓரியன்டான சேனல், அதாவது பேசிவ் இன்கம், வெப் டெவலப்மெண்ட், ஃப்ரீலான்சிங். ஒரு வேளை இது எப்போயாவது ப்ராடாக போய் அந்த வீடியோ ஒரு வேளை ஹிட் அடிச்சு அந்த மாதிரி ஒரு வகையில் இருந்துச்சு அப்படின்னா 1000 வீடியோ போடுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். ஓகேவா, ஸோ இப்போ நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா ஒரு 1 crore இருந்தால் என் லைஃப் செட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சிருக்கேன். அதாவது இந்த ஏஜ் ஏற 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 அந்த காசு ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஏஜில் ஒரு 1 crore இருந்துச்சுன்னா ஐ செட்டில் மை ஹோல் ஃபேமிலி. ஒரு வீடு வாங்கிடலாம், ஒரு கார் வாங்கிடலாம், மொத்தத்தையும் அந்த 1 லட்ச ரூபாய்க்குள்ளே அந்த 1 கோடி ரூபாய்க்குள்ளே அடக்கிடலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி உங்களால் ஒரு 10 வீடியோஸ் மேக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லிட்ரலி நீங்கள் அதுக்கு முன்னாடியும் வாழ்க்கையில் வேலை செஞ்சுருக்க தேவையில்லை, அதுக்கு பின்னாடியும் வாழ்க்கையில் வேலை செஞ்சுருக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா அந்த 1 crore உங்களோட ஹோல் லைஃப்பையும் ஃபுல்ஃபில் பண்ணிடும். ஓகேவா, ஸோ அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நான் 1 millionலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறதும் கிடையாது. ஏன்னா அது என் சேனலுக்கு வரப்போகிறதும் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா அந்த சேனல் ஒரு vlog சேனல். ஓகேவா, ஸோ அவ்வளோ கூட வேண்டான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ எனக்கு ஒரு பைக் வாங்கணும். ஓகேவா, அப்போ நான் ஒரு R15 இல்லை ஒரு RC பைக்கோ வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைக்குக்கு நான் ஒரு இனிஷியல் கட்டி அதுக்கு நான் மாதம் EMI பே பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எப்போயாவது ஒரு வீடியோ ஹிட் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் அந்த ஒரு பைக் வாங்குறேன். ஒரு 2 lakhs மேக் பண்ணுது அந்த வீடியோ, அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 2 lakhs மேக் பண்ணிச்சுன்னா ஐ கேன் லிட்ரலி பை தட் பைக் ஃபார் ஜஸ்ட் ஒரு 20 minutes ஆஃப் வீடியோ. ஓகேவா, இப்போ வரைக்கும் என் சேனலில் ஒரு வீடியோலேருந்து காசு வந்துட்டுருக்கு. அந்த வீடியோ போட்டது போன மாதம். ஓகேவா, ஆனால் டெய்லியும் $1 வந்துடும். ஓகேவா, அந்த வீடியோவுக்கு நான் அப்போ வேலை செஞ்சேன். அந்த ஒரு 10 minutesக்கு எனக்கு அந்த வீடியோ பே பண்ண ரெவென்யூ ₹1,600 ஈக்குவல் டு என்னோடய 1 day salary. ஸோ ஏப்பா மூச்சை பிடிச்சி பேசி கடைசியாக எப்படியோ அது இதுன்னு சொல்லி கண்டென்ட் க்ரியேஷன் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேவா, ஸோ ஃபைனலாக இப்போ நான் எப்படி கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் என்ன ட்ரை பண்ணுறேனோ, நான் என்ன பார்க்குறேனோ அதை நான் உங்களுக்கு கண்டென்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக கண்டென்ட் க்ரியேஷனுங்கிறது இதுதான்யா. உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அதிகமாக கன்சியூம் பண்ணுறீங்க, எதை அதிகமாக பார்க்குறீங்க, எதை அதிகமாக தேடுறீங்க. ஆக்சுவலாக இது ஒரு புலம்பல் சேனல்யா. நீங்கள் போய் வெப் டெவலப்மெண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும். டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய ஃபஸ்ட்டு பிளாகை மீடியமில் நான் ரைட் பண்ணேன். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட வராது, ஒரு லைக் கூட வராது. ஏன்னா நம்ம தான் பல வருஷமாக கண்டென்ட் கிரியேஷன் பார்த்துருக்கோமே. எப்போயோ போட்ட வீடியோக்கு 6 மாதம் கழிச்சு ஒருத்தன் லைக் போடுவான், ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படி. எங்கேயா போனேன் நீ எல்லாம் வீடியோ போட்டேன்னைக்கே போட்டிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நான் ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேனேயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறமா நான் ஒரு 10 minutes கழிச்சு பார்க்குறேன். திடீர்னு பார்த்தா அந்த வீடியோக்கு 10 claps வந்துருக்கு. 10 பேர் அதுக்கு லைக் போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தங்க அதை ஹைலைட் பண்ணி இந்த கண்டென்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் என்னோடய பாஸ்ட்டில் எனக்கு இன்ஸ்டாகிராமுக்கும் நடக்கலை, யூடியூப் வீடியோக்கு எதுக்குமே நடக்கலை. இதுக்கு நடந்துச்சா சரி சந்தோஷம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நான் போயிட்டுருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ
இப்போ என்னோட ஒரு மந்த்லி கோல்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் மந்த்லி வந்து ஒரு 14 to 15 வீடியோஸ் வந்து யூடியூப்க்கு அப்லோட் பண்ணிடணும், ஒரு 15 to 20 ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து என்னோடய ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ்க்கு எழுதிடணும், டெய்லியும் 300 to 400 வேர்ட்ஸ் வந்து எழுதிடணும். நீங்கள் எதை பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. தயவு செஞ்சு கண்டென்ட் ரைட்டிங் வந்து கற்றுக்கோங்க. நான் கண்டென்ட் ரைட்டிங் வந்து எனக்கு தேவையே இல்லாத ஒரு ஸ்கில்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எப்போ வரைக்கும்னா நான் அப்போக்கு வந்து நான் ஃப்ரீலான்சிங் பண்ணாத வரைக்கும் அங்கே வந்து யூடியூப் அங்கே மாதிரி வீடியோஸ்க்கு வாய்ஸஸ்க்கெல்லாம் வந்து மேட்ரே கிடையாது, கண்டென்ட்டுக்கு தான் மேட்ரு. ஒரு வார்த்தை எழுதினாலும் நீ தான் அங்கே எழுதி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனு. இது வரைக்கும் நான் லீவ் லெட்டர் கூட எழுத இல்லையா. ஸோ அங்கே போய் வந்து உட்காந்து மெனக்கெட்டு எழுத வேண்டியதாக இருக்குது. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபைனலாக முடிவு பண்ணேன், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப 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 முக்கியம். எப்படி கற்றுக்கிறதுன்னு கேட்டால் தப்பு தப்பாக எழுது, வேறு என்ன பண்ணுறது, தப்பு தப்பாக எழுதி இல்லை தப்பு தப்பாக பேசி எவனையாச்சும் கூப்பிட்டு பேசியா, அப்போ தான் இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு வேணும் உட்காந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் இம்ப்ரூவ் ஆகாது. அதனால தான் நான் வந்து ரைட்டிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வாழ்க்கையில் எதையா பண்ணணும், அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே போயிட்டு இப்போவே கேமரா ஆன் பண்ணி நீங்கள் இன்றைக்கி என்ன பார்த்தீங்க, இந்த வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்குன்னு ஒரு தாட்ஸ் வருமா. கண்டிப்பாக இந்த 25 மினிட்ஸ் வீடியோவிலேருந்து உங்களால் கண்டிப்பாக ஒரு 2 மினிட்ஸ்க்காவது பேச முடியும். ஓகேவா. இப்போ நான் பேசின வார்த்தை எவ்வளோ வார்த்தைன்னு தெரியல, அப்படி இப்படின்னு வந்து கணக்கு போட்டிங்கனாலும் உங்களால் இந்த இவ்வளோ வேர்ட்ஸ் வச்சு உங்களால் அட்லீஸ்ட் ஒரு 40 வேர்ட்ஸ் அது மேக் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் ரைட் 40 வேர்ட்ஸ் அண்ட் மேக் இன் டு மீடியம் பிளாக் அண்ட் வந்து ஒரு ரெக்கார்டு 2 மினிட்ஸ் வீடியோ போஸ்ட் இன் டு யூடியூப் சேனல். ஓகேவா. ஸோ இதுதான் இந்த வீடியோவோட கோலு. நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா அதை வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய்.